Hello friends, welcome to SEO Tamil tutorial part 1 Ajino. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய பேருக்கு எஸ்இஓனா என்ன அப்படின்ட்டு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து எஸ்இஓனா என்ன, எதுக்காக நம்ம இந்த எஸ்இஓ யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்இஓனா என்ன அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேணும். அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றத தான் நம்ம சுருக்கி எஸ்இஓ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரெண்டு கான்செப்ட் தான். அதாவது பார்த்தோன்னா நம்மளோட வெப்சைட் சர்ச் என்ஜினுக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணுறோம். அதேமாரி பார்த்தோன்னா அதாவது எஸ்இஆர்பி அப்படின்றது, அதாவது நம்மளோட சர்ச் என்ஜின் நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் பேஜில் ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசல்ட் பேஜ் நான் காட்டியிருக்கேன். இது பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி கூகுளில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதாவது சர்ச் பண்ணும்போது நம்ம கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் கொடுத்ததுனே நம்மளுக்கு கீழே ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எப்பயுமே இந்த மாதிரி ரிசல்ட்டும் பார்த்துருப்பீங்க. சைடில் ரிசல்ட்டு, இங்கே கீழே பார்த்திங்கன்னா மெயின் ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் இதுக்காக இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி மேலெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்இஓ அப்படின்றது நம்மளோட வெப்சைட்டை வேர்ல்டு, அதாவது இது மாதிரி கூகுள் மாதிரி சர்ச் என்ஜினில் விசிபிள் பண்ணுறதுக்கான ஒரு டூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வர டுட்டோரியல்ஸ்லேருந்து அந்த என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது எஸ்இஓ பற்றின ரிசர்ச்சு பார்த்திங்கன்னா எஸ்இஓ பற்றின ரிசர்ச் அப்புறம் ரொம்ப முக்கியமான மெயின் கான்செப்ட் ரெண்டு இருக்குது. அதாவது ஆன்சைடு ஆப்டிமைசேஷன் அப்புறம் ஆப்சைடு ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு. இது ரெண்டு கான்செப்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டுனா அப்புறம் நம்மளோட வெப்சைட் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் விசிபிள் பண்ணிடலாம். அது போக லிங்க் பில்டிங்கு, மொபைல் டிவைஸ்லாம் எப்படி எஸ்இஓ பண்ணுறது அப்படின்ற எல்லா கான்செப்டும் வர டுட்டோரியல்ஸில் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வர டுட்டோரியல்ஸ்லேருந்து நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டாக பார்த்துட்டு வரலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார்